வணக்கம் கைஸ். இந்த வார பல்லாவர சந்தையில இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நெறைய இண்டக்ஷன் ஸ்டவ் இப்போ பல்லாவரத்தில சேல் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா? எப்படி ரெடி பண்ண முடியுமா இல்லையா? அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இத நம்ம வாங்கியிருந்தோம். நம்மளுக்கும் வந்து எமர்ஜென்சிக்கு எதுக்காவது தேவைப்படும்ல. ஸோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இத வாங்குனோம். பர்ட்டிகுலரா இந்த மாடல்ல வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஹெவியாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல புதுசா கண்டிஷன்ல அதாவது டஸ்ட்டுன்றது ரொம்ப அதிகமா இல்ல. லைட் யூசேஜ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் வாங்குனேன். இதில இஷ்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கேபிள் மட்டும் தாங்க ஃபயர் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் இத வந்து இரும்பு கடையிலயோ, இல்ல பல்லாவர சந்தைக்கோ வந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, உள்ள போர்ட்லயோ, இல்ல காயில்லயோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இத நான் வந்து வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாம நெறைய கடை சுத்துனேனா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ரொம்ப அதிகமா சொன்னாங்க. ஒர்க் ஆவாத ப்ராடக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 700 ரூ. 800 அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. ஸோ ஃபைனலா இது மட்டும் தான் நம்மளுக்கு கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 10, 11 பீஸ்க்கு மேல பார்த்துருப்பேன். அதில இந்த ஒரு பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 300 பிரைஸ் சொன்னாரு. ஸோ அத வந்து ரூ. 200க்கு பேசி வாங்கிட்டு வந்தோம். ஸோ உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தபோதும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காயில்லாம் பெருசா டேமேஜ் ஆகல. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இஷ்யூவும் இல்ல. ஸோ ஓகே நம்ம வந்து கேபிள வந்து ரெடி பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா இது ஒர்க் ஆகும் அப்டின்ற மாரி தோணுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இது டோட்டலா வந்து டஸ்ட் எல்லாம் இல்லாத மாரி கிளீன் பண்ணிடலாம் அப்டின்றதுக்காக. ஸோ எல்லா டஸ்ட்டுமே வந்து கிளீன் பண்ணியாச்சு டோட்டலா. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பலவார சந்தையில எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ரொம்ப ஹெவியா சொல்றாங்க. ஸோ ஒர்க் ஆவாத ப்ராடக்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா பிரைஸ் சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து பேரம் பேசி அத வாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு அதிகமா பிரைஸ் சொல்றாங்கன்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அத வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து கிளீன் பண்ணி இருந்த மாரியே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ஃபயர் ஆயிருந்தது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்தையும் கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேப் அடிச்சாச்சு. ஸோ நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தண்ணிய தான் வச்சு செக் பண்ணேன். வச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹீட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த கேபிள் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு. இத வந்து ஒரு ரூ. 10 டேப் வாங்கி இத வந்து சரி பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி இல்லையா ஒரு ரூ. 200 ரூ. 250 குடுத்து இந்த புது கேபிளயே மாத்தியிருக்கலாம். ஸோ இத பண்ணாததுனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ப கையில வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு உயிர் குடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே வந்து சாதம் வடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்லேட்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ நல்லா சூப்பராவே ஒர்க் ஆச்சு. ஸோ நான் வாங்குன ப்ராடக்ட் ஒர்க் ஆச்சுன்றதுக்காக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில வந்து வாங்கிடாதீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து இந்த டெக்னீஷியன் நாலேட்ஜ் இருந்ததுன்னா மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட் வாங்கி அத ஒர்க் பண்ண வைக்க முடியாம அப்படியே போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.